வணக்கம்மா. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, ஒருத்தர் போன ட்ரிப்பு நம்ம கோயில் லைவ் போட்டிருந்தால சொல்லியிருந்தாங்கங்க, எவ்வளவு தான் ஓடி 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 பாடுபட்டாலும் கஷ்டமே தீரலை, அதுபோக வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட முடியல, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி எத்தனையோ கஷ்டத்தை நம்ம கோயிலில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, மாசாணியம்மன் கோயிலில். அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னேங்க, இந்த மாதிரி வாராகியம்மன் கோயிலுக்கு நீங்கள் போங்க, போயிட்டு ஒரு நேரம் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுமா. அப்புறம் அம்மாவோட படமோ இல்லை சிலையோ உங்களுக்கு வாங்கி வச்சு பூஜை பண்ண முடியுமுன்னா சிலை வாங்குங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ வாங்கிக்கோங்க, ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு நான் அந்த அம்மாட்ட சொல்லியிருந்தேங்க. அந்த அம்மா ஒரு வாரம் போயிருக்கிறாங்க கோயிலுக்கு. இது நடந்ததுங்க, நம்ம கோயிலில் சொன்னவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி. அப்போ கோயிலுக்கு போயிட்டு இவங்க ஃபஸ்ட்டு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிருக்கிறாங்க. மறு வாரம் இவங்க போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எதிரிங்க நிறைய இருந்திருக்கிறாங்கம்மா. நம்ம என்ன தான் பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரலான்னு நம்ம நினச்சிட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பிள்ளைங்களையும் தனியாக பிரிச்சிருவாங்க, குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி இருந்ததுனால தான் அவங்க அவ்வளோ மன உளைச்சலில் நம்மக்கிட்ட சொன்னாங்க. இப்போ வாராகியம்மன் கோயிலுக்கு இங்கே வந்த வாரம் போக மறு வாரம் போயிருக்கிறாங்க. அவங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. அம்மா கனவில் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி 21 வாரம் பஞ்சமி விளக்கு போட சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்ச அம்மா மூலியமாக சொன்னதாக சொல்கிறாங்க. தெரிஞ்சவங்க மூலியமாக தான் அம்மா கனவில் போயிருக்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனை இருந்தவங்களுக்கே இந்த அளவுக்கு அம்மா போயிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம விடாப்பிடியாக அம்மாவை பிடிச்சி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நிறைய நியூஸ் வருதுங்க, வாராகியம்மனை கும்பிடக்கூடாது, உக்கிரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எல்லா கடவுளும் ஒன்று தாங்கிறது சில பேருக்கு தெரியறதில்ல. எல்லா சாமியும் ஒன்று தாங்க. அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சாமி அந்த சாமின்னு நம்மளாக பிரித்து வச்சு பார்த்தா தான் உண்டு. அம்மான்னா எல்லாமே அம்மா தான். நம்ம மனசார அம்மா நினச்சி கும்பிட்டோம் அப்படின்னா தீரா கஷ்டத்துலேருந்து அம்மா நம்மளை காப்பாற்றிடுவாங்கங்க. இந்த அம்மா உக்கிரமாக இருக்கிறாங்களா, அந்த அம்மா உக்கிரமாக இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சி கும்பிடாம மனசார நம்ம கும்பிடணுங்க. இப்போ எந்த அளவுக்கு அவங்க இத்தனை காலம் கஷ்டப்பட்டு வாராகியம்மன் மூலியமாக தான் ஒரு நல்ல வழி கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுனால தானே அவங்க இந்த நேரிலே பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குதுமா, நானே எங்கெங்கேயோ போகிறேன், எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஒரு வாரம் போயிட்டு அம்மா இப்போ நம்ம நம்புவோமா, அந்த அம்மா கனவில் வந்தாங்க விளக்கு போட சொன்னாங்கன்னா சில பேர் நம்ம வச்சு கும்பிட்ற நமக்கு அந்த நம்பிக்கை வரும். சில பேர் என்ன நினைப்போம், நம்ம உளுந்து கும்பிட்றோம், இத்தனை நாளும் கும்பிட்றோம், நம்ம கனவில் வரல அம்மா, இந்த ஒரு நாள் கும்பிட்டவங்க கிட்ட அம்மா கனவில் போனாங்களா அப்படிங்கிற ஒரு நினப்பு வருங்க. ஆனால் போயிருக்காங்க, இதுதான் உண்மை. எப்படின்னா அவங்க வேலை வெட்டியே அவங்களுக்கு அமையலைங்க. வீட்டுக்காரருக்கும் வேலை செய்ய முடியாமல், பையனாலேயும் வேலை செய்ய முடியாமல் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு வாரம் போயிட்டு மறு வாரம் அவர் செக்யூரிட்டி வேலைக்கு வேண்டான்னு சொன்ன பக்கமே அவர் வேலைக்கு போயிட்டாருங்க. அதே மாதிரி பையனுக்கும் ஒரு வேலை கிடச்சி, பெரிய வேலையாக இல்லைனாலும் சின்ன வேலையாக கிடச்சினாலும் அன்னன்னைக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்குனாலும் அம்மா வருமானத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த கடவுள் தான் பெருசு அந்த கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்தே பார்க்க வேண்டாங்க. நம்ம எப்படி மனுஷ பிறவியில் ஒரே மனுஷ பிறவி தாங்கம்மா. நம்ம எல்லாருமே யார் பார்த்தாலுமே அக்கா தம்பி அண்ணன் தான் நம்ம பேசி பழகுவோம். அதே மாதிரி தான் நம்ம கும்பிட்ற சாமியும். நம்ம கும்பிட்ற சாமியை நம்மளே ஒவ்வொருத்தரும் இந்த சாமி பெருசு அந்த சாமி பெருசு அப்படின்னா யாருமே சாமி கும்பிட முடியாதுங்க.
சாமியை பற்றி குறை சொல்லாமல் எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை நம்ம கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பிறகு நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. நம்ம இந்த சாமி அப்படி பண்ணுறாங்க, அந்த சாமி அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே ஒரு சாபமாகி நம்ம குழந்த குட்டி நம்ம தலைமுறைக்கு அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குங்க. அதனால் யாராக இருந்தாலும் சரிங்கம்மா, சாமியை குறை சொல்ல வேண்டாம். நம்ம எந்த சாமியாக இருந்தாலும் கும்பிடலாம். இப்போ என்னையவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் எல்லா கோயிலுக்கும் போவாங்கம்மா, ஒரு கோயில் விட மாட்டேன். மார்க்கெட்டு போனோன்னா சாய்பாபா பார்த்தேன்னா சாய்பாபா கும்பிடுவேன், அல்லா சாமி பார்த்தேன்னா அல்லா சாமி கும்பிடுவேன், சாமி பார்த்தா சாமி கும்பிடுவேன். நான் வேளாங்கண்ணிக்கெல்லாம் நிறைய ட்ரிப்பு நான் போயிருக்கேன். நம்மளாக சாமியை பிரித்தா தான் உண்டு. சாமி நம்மளை எந்த சாமியும் நம்மளை பிரித்து பார்க்கலையே, இவங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஆத்தா வீட்டுக்குள்ளே வராங்க இல்லை. நம்ம வச்சுருக்கிற மனசார அவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் அவளை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுங்க. அதனால் யாருமே சாமியை பற்றி குறை சொல்கிறத விட்டு போட்டு நம்ம மனசார அம்மாவை கும்பிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் இந்த 30 வருஷமாக பூஜை பண்ணுறதுனால சொல்கிறேங்கம்மா, என்னோடய இதில் நான் பூஜை பண்ண ஆரம்பித்த பிறகு நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டம், கஷ்டம் எல்லாருக்கும் உடனே தீந்துருன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. நமக்கு முன்னோர் என்ன பண்ணியிருப்பாங்களோ நமக்கு தெரியாது. அந்த ஒரு இதில் இருந்து நமக்கு நாள்பட ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் கம்மியாகி நமக்கு நல்லது தான் நடக்குங்க. அதே மாதிரி தாங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நம்பி கும்பிடுங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும். அதே மாதிரி சாமி கும்பிட்றவங்க யாராக இருந்தாலும் அவங்கள குறைச்சி யாரும் பேச வேண்டாங்க. அது சாமி இருக்கிறாங்க, சாமி பேரை சொல்லி நம்ம எதாவது பண்ணணும்னு நினச்சா கூட அதுக்கு அந்த ஆத்தா பார்த்துக்குவாங்க. மனுஷனுக்கு மனுஷன் நம்ம போய் அவங்க பெருசு இவங்க பெருசுன்னு சொல்லி நம்ம சங்கடப்படுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான்னு நினச்சிட்டு நம்ம போக்கில் நம்ம போகலாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நம்ம எப்போ டைம் இருக்குதோ அந்த டைமில் நம்ம கும்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாங்கம்மா. இன்றைக்கி நான் கும்பிட்ருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த அலங்காரம் பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணுங்கள். எந்த வீடியோ இருந்தாலும் முழுசாக பாருங்கள். அப்போ அதோட என்ன கருத்துங்கிறது உங்களுக்கு அப்போ தாங்கம்மா புரியும். வணக்கங்க.